இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துகிட்டு இருக்கு, அது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட். இந்த கம்ஃபர்ட்லேயே இருந்தீங்கன்னா அடுத்ததை பார்க்க முடியாது இல்லைங்களா? இப்போ போகிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு வளரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இந்த கம்ஃபர்ட்டையும் விட முடியாது. அதை எப்படி வாழ்க்கையில் செய்ய முடியும்? அப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதும் ஒரு அபாயம் பிடித்தது தான் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்துருச்சு, நீங்கள் அப்படியே போய்கிட்டு இருப்பீங்க. அதே ப்ராடக்ட், அதே பிஸ்னஸ், அப்படியே இந்த பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகணும், அதுக்காக புது ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வரணும், இல்லைனா வெளியே கொண்டு போகணும், இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அலையன்ஸ் உண்டாகணும். இதெல்லாம் வர்றப்போ பயம் வந்துடும். அப்போது இப்படியே போனால் போதும்னு நினைப்பாங்க. அது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நெக்ஸ்ட் லெவலில் போனால் we have to take the risk. அந்த ரிஸ்க் எடுத்து முன்னாடி போகிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்.